நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா யூடியூப் சேனல்ல எப்படி எண்ட் ஸ்கிரீனும் கார்டும் ஆட் பண்றதுன்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியதாக அந்த கீழே சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் 3 ஆப்ஷன் இருக்கும், அதில் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வெற்றி அப்டேட்ஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். யூடியூப் சேனல் வச்சிருக்க நிறைய பேருக்கு எண்ட் ஸ்கிரீன்னா என்ன, கார்ட்ஸ்னா என்னன்னே தெரியாது. அவங்களுக்குலாம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டுட்டோரியலில் வந்து நீங்கள் எல்லாத்தையுமே கற்றுக்குன்னு உங்கள் வீடியோலையும் எண்ட் ஸ்கிரீன் மற்றும் கார்ட்ஸையும் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிஸ்டம் ஆர் மொபைல் எந்த ஒரு டிவைஸ்லையுமே இந்த எண்ட் ஸ்க்ரீனையும் கார்ட்ஸையும் நீங்கள் ஈஸியாக ஆட் பண்ணலாம். இப்போ ஃபோனில் எப்படி நான் ஆட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். உங்கள் கூகுள் குரோமுக்கு போய்க்கோங்க. குரோமுக்கு போயிட்டு சைடில் அந்த 3 பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா டெஸ்க்டாப் சைட்னு ஒன்று இருக்கும். அதை வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. எனேபிள் பண்ணிவிட்டு இப்போ youtube.comனு சொல்லிட்டு ஃபுல்லாக டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்தமாரி டெஸ்க்டாப்பில் வர மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிட்ட உடனே இங்கே மேலே பார்த்தீங்கன்னா உங்களோட லோகோ வந்து மேலே வந்து இருக்கும். அந்த லோகோவை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் 3வது ஆப்ஷன் யூடியூப் ஸ்டுடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த யூடியூப் ஸ்டுடியோ ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு யூடியூப் ஸ்டுடியோக்கு போயிடும். யூடியூப் ஸ்டுடியோக்கு போன உடனே இப்போ என்னென்னு பண்ணணும்னு சொல்கிறேன். கீழே இந்த சைடில் இருக்கிற அந்த லோகோக்கு கீழே ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். அந்த ஆப்ஷனில் வந்து 2வது ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வீடியோஸ் எல்லாமே இந்த வீடியோஸில் வந்துடும். வந்த உடனே உங்களுக்கு எந்த வீடியோவில் எண்டு ஸ்க்ரீன் வைக்கணும், கார்ட்ஸ் வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஒரு பென்சில் மாதிரி வந்து இங்கே சைடில் கொடுத்துருப்பாங்க. அது எடிட் ஆப்ஷன். அந்த எடிட் ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களோட வீடியோ வந்து இங்கே சைடில் வந்துடும். இங்கே கீழே வந்து ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், எண்டு ஸ்க்ரீன் கார்ட்ஸ்னு இருக்கும் பாருங்கள். எண்டு ஸ்க்ரீன் உங்களுக்கு வைக்கிறது எப்படின்னு சொல்கிறேன். எண்டு ஸ்க்ரீன் பக்கத்தில் அந்த எடிட் ஆப்ஷன் திரும்பியே இருக்குது பாருங்கள். அதை கொடுத்துட்டுங்களா உடனே உங்களுக்கு வந்து நிறையா வந்து இந்த மாதிரி இருக்கும். எந்த மாதிரி டைப்பில் வந்து உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து இம்போர்ட் ஃபார் லேட்டஸ்ட் வீடியோ, அதுக்கப்புறம் வந்து 1 வீடியோ 1 சப்ஸ்கிரைப்காக 2 இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 1 பிளேலிஸ்ட்டு 1 சப்ஸ்கிரைபு, அதுக்கப்புறம் 2 வீடியோஸு, 1 வீடியோ 1 பிளேலிஸ்ட்டு, 1 வீடியோ 1 பிளேலிஸ்ட்டு 1 சப்ஸ்கிரைபு. இதுமாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். மேலே இது எதுவுமே உங்களுக்கு வேணான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மேலே வந்து எலமெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த எலமெண்ட்ஸை கொடுத்தனா இப்போ எனக்கு வந்து ஒரு வீடியோ வேணும்னு நினைக்கிறேன்னா அந்த வீடியோ வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே அந்த வீடியோ அங்கே வந்துடும். அங்கே கீழே வந்து சைடில் பாருங்கள் ஆப்ஷனு சூஸ் ஸ்பெசிஃபிக் வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்கள் வீடியோவில் எந்த வீடியோ வந்து நான் வைக்கணும்னு சொல்லிட்டு அதை கேட்கும். இப்போ நான் வந்து என்னோடய வீடியோவில் வந்து ஒரு வீடியோவை நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்த உடனே அந்த வீடியோ அங்கே வந்துடும். அடுத்தது வந்து எனக்கு நான் திரும்பி எலமெண்ட்டில் போய் எனக்கு ஒரு பிளேலிஸ்ட் வேணுன்றதுக்காக நான் ஒரு பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணுறேன். பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணேன். என்கிட்ட இப்போ 3 பிளேலிஸ்ட் இருக்குது. இந்த பிளேலிஸ்ட்டில் வந்து உங்களுக்கு எந்த பிளேலிஸ்ட் வைக்கணும்னு கேட்கும். என்னோடய பிளேலிஸ்ட்டில் வந்து நான் ஒரு பிளேலிஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். அந்த பிளேலிஸ்ட்டும் வந்து வந்துருச்சு. இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைப் லோகோ வேணும் அப்படின்னு கேட்குறேன். சப்ஸ்கிரைப்னு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அந்த சப்ஸ்கிரைப்பையும் நான் கொடுத்துக்கிறேன். சப்ஸ்கிரைபுக்கும் வந்துடும். வந்த உடனே அதை தூக்கின்னு போய் நான் சென்டராக வச்சிடுறேன். சென்டராக வச்சுட்டு இங்கே சைடில் ஒன்று இருக்கும் பாருங்கள், ஷோ ஓவர் கார்டு அவுட்லைன் இருக்கும் பாருங்கள். அதை வந்து டிசேபிள் பண்ணிவிடுங்க. டிசேபிள் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு வந்து அந்த நீட்டாக வந்து உங்கள் சேனலோட பேர் வராது. ஷார்ட்டாக சிம்பிளாக அந்தமாரி ஸ்கொயர் ஷேப்பில் வந்துடும். இப்போ வந்து ஓகே, ரெடி ஆகிடுச்சு. இப்போ கீழே வந்து ஒரு லைன் இருக்குது பாருங்கள். அந்த லைனை மூவ் பண்ணிவிட்டு போய் உங்களுக்கு எந்த இடத்துலேருந்து இந்த எண்டு ஸ்க்ரீன் வரணும்னு கேட்கும். அந்த லைனை போய் நீங்கள் கரெக்டாக அந்த இடத்துல வைங்க. உங்களுக்கு அந்த இடத்துலேருந்து எண்டு ஸ்க்ரீன் வர ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் ரெடி பண்ணிட்ட உடனே மேலே சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சேவ் ஆப்ஷனை கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் எண்டு ஸ்க்ரீன் வைக்கிறது. இப்போ கார்ட்ஸ் எப்படி வைக்கிறதுன்னு சொல்கிறேன். கார்ட்ஸுன்னு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அந்த கார்ட்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து குரோமுக்கு போனோமான்னு கேட்கும். நீங்கள் வந்து குரோமை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. லோட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்துட்ட உடனே சைடில் வந்து ஆட் கார்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். அந்த ஆட் கார்ட்ஸை வந்து நீங்கள் கொடுங்க. ஆட் கார்ட்ஸை கொடுத்துட்டோன்னே சேனல் ப்ரொமோட் அனதர் சேனல் இருக்கும். வேறு ஏதாவது ஒரு சேனலை ப்ரொமோட் பண்ணோன்னா அந்த சேனலோட லிங்க்கை வந்து நீங்கள் கொடுத்து அவங்களோட சேனலில் கூட நீங்கள் வந்து ஈஸியாக ப்ரொமோட் பண்ணலாம்.
ஆர் என் வீடியோவை நான் ப்ரொமோட் பண்ணிக்கிறேன்பா அப்படின்னு சொன்னேன்னா நீங்கள் மேலே ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், கிரியேட்னு வீடியோ ஆர் பிளேலிஸ்ட்னு. அதில் கிரியேட் கொடுங்க. கிரியேட் கொடுத்தீங்கன்னா எந்த வீடியோ வந்து உங்களுக்கு வைக்கணும்னு சொல்லிட்டு கேட்கும். நீங்கள் பிளேலிஸ்ட்டை கூட இதில் கொடுத்துருக்கலாம். நான் ஆனால் வீடியோவை கொடுக்குறேன். இப்போ நான் ஒரு வீடியோவை கொடுத்து கிரியேட் கார்டுன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். கீழே ஒரு கர்சர் இருக்கும் பாருங்கள், அந்த கர்சர் நீங்கள் எங்கே வைக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து அந்த கார்டு வந்து கிரியேட் ஆகிடும். உங்கள் வீடியோ ரொம்ப லென்த்தாக இருந்தீங்கன்னா நீங்கள் 5 கார்டு வைக்கலாம். இதில் மேக்ஸிமம் 5 கார்டு வரைக்கும் வைக்கலாம். உங்கள் வீடியோ வந்து ஒரு 15 மினிட்ஸ் to 10 மினிட்ஸ் வரைக்கும் இருந்ததுன்னா 5 கார்டையும் வைக்க ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீடியோ அதை விட ஷார்ட்டாக இருந்ததுன்னா 3 கார்ட்ஸ் வைங்க. கார்ட்ஸ் நீங்கள் அதிகமாக வச்சிங்கன்னா உங்கள் வீடியோவோட வியூவர்ஸ் வரவே வராது. இப்போ நான் இன்னொரு வீடியோவை செலக்ட் பண்ணி கிரியேட் கொடுக்குறேன். அது அந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ வந்து 3வது கார்டையும் நான் கொடுக்குறேன். மேக்ஸிமம் இந்த கார்ட்ஸில் வந்து உங்களோட ஓல்டு வீடியோ கொடுக்க பாருங்கள். ஏன்னா உங்கள் ஓல்டு வீடியோ தான் வந்து ஃபேமஸ் ஆகாமல் இருக்கும். இந்த புது வீடியோ மூலிமா அந்த ஓல்டு வீடியோ ஃபேமஸ் ஆக வந்து நிறையா வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து கார்ட்ஸை வந்து நீங்கள் பக்காவாக செலக்ட் பண்ணிட்டீங்க. இதை நம்ம பக்காவாக செலக்ட் பண்ணிக்கிறோமா, அதை எப்படி ஷோ பண்ணுறதுன்றதையும் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து இந்த இடத்துல வச்சு நம்ம ப்ளே கூட பண்ண முடியும். இப்போ வீடியோ வந்து ப்ளே ஆகிட்டுருக்கு. அந்த இடத்துல வந்தவுடனே அந்த ஐ பட்டன் வந்து உங்களுக்கு ஷோ ஆகிடும். நீங்கள் எந்த வீடியோ வச்சிட்டிங்களோ அந்த வீடியோ வந்து சஜஸ்ட்டுன்னு சொல்லிட்டு மேலே வந்து உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி வந்து பாருங்கள், டாப் 10 கேம்ஸ் அண்டர் 5 MBன்னு சொல்லிட்டு என்னோடய வீடியோ வருது. ஓகே காய்ஸ், அவ்வளோதான். இதை வந்து எந்த ஒரு சேவ் ஆப்ஷனும் கிடையாது. நீங்கள் செய்ய வந்து இது சேவ் ஆகிட்டே தான் இருக்கும். அதனால் எந்த ஒரு சேவ் பட்டனையும் நீங்கள் கொடுக்க தேவையில்ல. நீங்கள் அப்படியே பேக் வந்துட்டேன்னா போதும். ஓகே காய்ஸ், இப்போ நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். புரியலன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த இடத்துல புரியலையோ அந்த இடத்துல நான் கரெக்டாக உங்களுக்கு சொல்லித்தரேன். எல்லா கமெண்ட்ஸுக்கும் வந்து நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். லைக்ஸும் நான் வந்து எல்லா கமெண்ட்ஸும் கொடுத்து தான் இருக்கேன். நம்ம வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கீழே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தம்ஸ் அப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம். We'll be right back.